கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலையும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனத்தில் தானியேல் காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆம் சகோதரன் சகோதரிகளே, தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம குறித்து பார்த்தோம்னா தெரியும். தானியேலுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாய் முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஏன் அப்படி தானியேலை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேல் எப்பொழுதும் இரவும் பகலும் அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாய் நடந்ததை நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு வெற்றியை தர முடியலை, ஏன் எனக்கு ஜெயம் வரலை, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னு அநேக பேர் நம்ம நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, தானியேல் எல்லா காரியத்தையும் அவன் ஜெயமாய் முடிந்தது அப்படின்னு பார்க்குறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் இரவும் பகலும் எதையும் பார்க்காம அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்ன நடந்தது அப்படின்னா வெற்றிக்கு மேலே வெற்றி நடந்து கொண்டே இருந்தது. அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்காமல் ஆண்டவரை தேடாமல் நம்ம பல நேரம் நம்ம நினைப்போம், எனக்கு ஏன் ஜெயமாய் முடியலை, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் நடக்கலை அப்படின்னு அநேக நாட்களாக நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. தானியேலுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாய் முடிந்தது. நம்மளும் தானியேலை போல நம்மளுடைய வாழ்க்கையில் 3 நேரம் நம்ம ஜெபிக்கிறவர்களாய், எப்போல்லாம் நேரம் கிடைக்கிற நேரம்லாம் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ.